இந்த வீடியோவில் ஒரு சின்ன டிப்ஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நறுக்கும்போது உங்களுக்கு நடுவில் இருக்கிறது தூக்கி போடணும்னு சொல்லுவாங்க. அது நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்குனீங்களா உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது அதுவே வந்து செப்பரேட்டாக வந்துடும். ஸோ ஈஸியாக இதை நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம். அதே மாதிரி பாவக்காய்க்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாவக்காவை இந்த மாதிரி எடுத்து மேலேயும் கீழேயும் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நடுவில் வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக வந்து நீளமாக வந்து நறுக்கிக்கோங்க. நல்லா நீளமாக நறுக்குனிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லைஸாக வரும். ஸோ இதை நம்ம ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம். பாவக்காய் சூஸ் பண்ணும்போது நல்லா ஒரு பிஞ்சும் இல்லாமல் நல்லா முத்துனதும் இல்லாமல் நடுத்தரத்துக்கு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப கசக்காது. ஸோ ஃபைனலாக நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கும் போது நல்லா வந்து பொடியாயிரும். இதை நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.